360 இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் மாரியம்மனுக்கு எப்படி சந்தன காப்பு அலங்காரம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மகா மாரியம்மனுக்கு வந்து சந்தன காப்பு அலங்காரம் பண்ண போகிறோம். இந்த அலங்காரம் முடிவை ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போது அம்மன் வந்து அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தயார் நிலையில் நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. ட்ரையாக இருக்கணும். துணியை போட்டு நல்லா உலர்ந்த துணியில் தொடச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைகள், எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து ஏற்கனவே நம்ம பண்ணிட்டு தான் இப்போ வேலை ஆரம்பிக்க போகிறோம். அதனால் இப்போ அதுக்கேற்ற மாதிரி பொருட்கள்லாம் இப்போ நம்ம தயார் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லா பொருட்களும் நம்மக்கிட்ட இருக்குது. அதற்கேற்ற மாதிரி இப்போ அம்மனுக்கு நம்ம அலங்காரத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து சந்தன காப்பு அலங்காரம் வீடியோவை முழுசாக பார்த்து நீங்களும் இதே மாதிரி அலங்காரம் பண்ணி கற்றுக்கோங்க. தேங்க்யூ. இப்போது இந்த சந்தன காப்பு அலங்காரத்துக்கு எப்போவுமே வந்து இந்த மாதிரி பில்ல சந்தனத்தை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கட்டியாக இருக்க அந்த தூள் சந்தனங்களை யூஸ் பண்ணாதீங்க. இதுதான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு நல்லா பிடிச்சி நிற்கும். அதனால் பில்ல சந்தனத்தை முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டு அதில் வந்து நல்லா போட்டுருங்க. அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு கூட வந்து பன்னீர் சேர்த்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா இந்த சந்தன காப்பை முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் நம்ம அதை கொடுக்கணும் அடுத்தது. அதனால் அது கூட வந்து நம்ம பன்னீர், இந்த மாதிரி பன்னீர் பாட்டில் வாங்கி அந்த பன்னீரில் நல்லா ஊற வைங்க. கொஞ்ச நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கு பிறகு நல்லா பிசைஞ்சு வைக்கணும். அது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிசைகிறோமோ அந்த அளவுக்கு வந்து ஷைனிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும் சந்தனம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க கூட. இப்போ வந்து சந்தனத்தை அம்மனுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கையில் வந்து இது மாதிரி அப்ளை பண்ணிகிட்டே வரணும். நம்ம ஒரு பிக்சர் வந்து ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம், இல்லை நம்ம ஒரு ஐடியா, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இந்த இடத்துல கொண்டை வரணும், இங்கே நெருப்பு வரணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு விதமாக மாறுபடும். அதனால் இப்போ நம்ம இன்றைக்கி பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த தலையில் வந்து கொண்டை போட்டு நெருப்பும் போட போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து முகத்துக்கு சந்தனத்தை இது மாதிரி அப்ளை பண்ணுறோம். முகத்தில் பண்ணும்போது இது மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வந்துடுங்க. முகம் வந்து முதல்ல வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். எடுத்தோடனே முகம் வந்துடாது, கண்ணு மூக்கெலாம் வந்துடாது. முதல்ல அந்த முகத்துக்கான ஷேப்பை முதல்ல கொண்டு வரணும். சிலையில் இருக்க அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு சந்தனத்தை அப்ளை பண்ணி இதே மாதிரி முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணி கொண்டு வாங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஈரம் மட்டும் பார்த்துக்கோங்க, அதிகமான ஈரம் அப்ளை பண்ணிடாதீங்க. கொஞ்சம் ஈரமாக இருந்தால் இந்த மாதிரி டவல், காட்டன் டவலில் அது கொஞ்சம் ஊற்றி எடுத்துடணும். நம்ம ஈரம் போடலை, இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எப்படி ஊற்றி எடுக்கணுங்கிறதுக்கு தான் நான் இதில் காமிச்சிருக்கேன். இது மாதிரி கொஞ்சம் ஊற்றி எடுத்துட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஈரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா ஷைனிங் சூப்பராக வந்துடும். இதுதான் இப்போ முகத்தை போட்டுட்டு கழுத்துக்கு கீழே இருந்து கை பகுதி, வயிற்று பகுதி, இது எல்லாத்துக்கும் அதே மாதிரி இருக்க மாதிரியே சந்தனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அதை அப்ளை பண்ணணும். ரொம்ப கனமாக அப்ளை பண்ணிடக்கூடாது. ஒரு நம்மளை வந்து நம்ம ஒரு அளவு வச்சுக்கணும். உதாரணத்துக்கு நம்ம சாமி சிலையை விட ஒரு இன்ச்சு அளவுக்கு ஏற்றினா போதும், அதிகபட்சம். அதுதான் அதிகம். அதுக்கு மேலே போடாதீங்க. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்ப விரிசல் விட்டுரும், வீரலோடு வெடிச்சிடும் சீக்கிரமாக. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணி சந்தனம் அப்ளை பண்ணுங்கள். சந்தனம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பிசைகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரத்தில் சந்தன கப்பு உடையவே. அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்ச்சு இல்லை அரை இன்ச்சு அளவுக்கு போட்டாலே போதும். இது மாதிரி சாமி சிலையில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபுல்லாக வந்து முதல்ல சந்தனத்தை தான் நம்ம அப்ளை பண்ணணும். முதல் வேலையை வந்து சந்தனத்தை நல்லா பிசைஞ்சு எல்லா இடத்துக்கும் சந்தனத்தை இப்படி அப்ளை பண்ணணும். ஈரம் மட்டும் ரொம்ப இருந்துடக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரையாக இருக்கோ அந்த அளவுக்கு பதமாக இருக்கணும். அப்படி இருந்துன்னா நம்மளுக்கு கையில் தொடுற ஈரம் இருந்தால் போதும். அப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. ஒவ்வொரு பகுதிக்கும் எல்லாத்துலேயும் சந்தனம் அப்ளை பண்ணிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து பண்ணும் பொழுது நம்ம காலுக்கு இந்த டேர்னிங்லாம் வந்து கால் முட்டு பகுதியெலாம் அந்த இடம்லாம் நல்லா நம்மளுக்கு தெரிகிற மாதிரி பொலிவாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஷைனிங் வர மாதிரி அந்த கார்னர்லாம் நல்லா நம்ம எப்படி உட்காந்தா இருப்போம் அது மாதிரி மடித்து அந்த இடத்துல சந்தனத்தை அப்ளை பண்ணணும். இந்த கால் கேப்பும் அந்த கால் கேப்பும் சேரக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி ரெண்டுத்துக்கும் நடுவில் கேப் இருக்க மாதிரி இப்போ நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்பொழுது காலோட வளைவுகள்லாம் நல்லா கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு ஃபைனல் டச்சில் வந்து ரொம்ப அழகாக வந்துடும். இதை மாதிரி முதல்ல வந்து சுவாமியோட சிலை எப்படி இருக்கோ அதே மாதிரி சந்தனத்தை அப்ளை பண்ணுங்க. இப்போ நம்ம சந்தனம் அப்ளை பண்ணிட்டோம் இல்லையா, முழுக்க இப்போ சந்தனத்தை ஃபுல்லாக போட்டாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கையில் வந்து அம்மனுக்கு இருக்கிறத விட இந்த கையில் வந்து உடுக்க இருக்க மாதிரி அலங்காரம் பண்ண போகிறோம். அதனால் இப்போ வந்து உடுக்கையை வந்து நம்மளே வந்து சந்தனத்தில் இந்த இடத்துல செய்திருக்கோம். சந்தனத்தில் உருட்டி இது மாதிரி சந்தனத்தில் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து போடுறது வந்து விரல் போடுறோம். நம்ம 5 விரலுமே வந்து உடுக்கை அம்மன் கையில் பிடிச்சிருக்க மாதிரி. அதனால் விரல் வந்து டவுனில் வர மாதிரி போடணும். இது கொஞ்சம் கவனமாக.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா கையில் அந்த உடுக்க பகுதிக்கு போட்டாச்சு. கை விரல்லாம் அதில் போட்டிருக்கோம். விரல் பார்க்கும்போது இப்போ இப்படி தான் இருக்கும். நம்ம ஃபைனலாக பெயிண்டிங்லாம் பண்ணும்போது நல்ல டிசைனிங் வந்துடும். இப்போ வந்து இது மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். அதனால் இப்போ நீங்கள் இந்த ஸ்டெப் வரும்பொழுது விரலெல்லாம் சாதாரணமாக எப்பயும் இருக்க மாதிரி அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. நம்பர்ஸ் மட்டும் 5 விரல் போடுங்க. அதை நம்ம எப்படி ஃபைனலில் கொண்டு வரதுன்னு இப்போ வந்து அம்மனுக்கு ஒரு கையில் உடுக்கை, ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா கரகம், பூங்கரகம் அம்மன் கையில் வச்சுருக்க மாதிரி பண்ண போகிறோம். அதுக்காக வந்து கையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெட்டி வேரும் ஒரு துணி இது மாதிரி வச்சு ஒரு குச்சி வச்சு கட்டியிருக்கோம். இது மாதிரி நூல் வச்சு சுற்றி கட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி நம்ம கரகத்துக்கான ஷேப் நம்ம தான் கொண்டு வரணும். அதுவும் சந்தனத்தில் தான் கொண்டு வரணும். அதையும் வந்து இது மாதிரி கயிறு போட்டு கட்டிகிட்டே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பண்ண முடியும். இந்த ஜாயிண்ட் வந்து அந்த அம்மனோட சிலையில் கையில் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். இப்படி அட்டாச் பண்ணி நம்ம இது பண்ணும்பொழுது இது கரகம் நிற்கிற மாதிரியும் கையில் இந்த பக்கம் உடுக்க இருக்க மாதிரி வந்துடும். வந்து அந்த கரகம் மாதிரி செய்தோம் இல்லையா, அதுக்கு வந்து அந்த கரக குடத்துக்கு மாதிரி சந்தனத்தை பொறுமையாக அப்ளை பண்ணி அந்த குடம் ஷேப்புக்கு நம்ம கையிலேயே கொண்டு வரணும். இந்த கையில் கொண்டு வரும்போது இந்த இடம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஈரம் அதிகமாகிடுச்சுன்னா கீழே விழுந்துடும். அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப பொறுமையாக நீங்கள் ஈரத்தை கம்மி பண்ணி ட்ரை பண்ணி பொறுமையாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கால் விரல் எல்லாம் வந்து எப்படி போடுறதுன்றதை போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி இப்போ இந்த கால் விரல் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். இந்த கால் விரல்களில் ஒரு ஸ்டெப்புமே வந்து சேர்த்துக்கிறோம். அந்த மாதிரி சேர்க்கும் பொழுது கால் விரல் போட்டுக்கலாம். கரகத்துக்கு குடமும் இப்போ தயாராகிடுச்சு. இப்போ இந்த கால் விரலில் ஒன்று போட்டு அது கூட சேர்த்துட்டே வரணும். கட்டை விரல்லேருந்து அந்த கட்டை விரல் பெருசாக இருக்கும், மற்ற விரல் சின்னதாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும். மாதிரி போட்டு முடித்ததுக்கு பிறகு இப்போ வந்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா கிரீடம் வந்துருச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து அம்மன் வந்து வந்திருக்காங்க. இப்போ இதில் வந்து கரகத்து குடமும் வந்து இதில் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இது வந்து எப்படி அடுத்த ஸ்டெப்பை அப்ளை பண்ணி பார்க்கலாம். தலையில் வந்து நெருப்பு கிரீடம் போடுறதுக்காக அந்த இடத்துல வந்து சந்தனத்தை அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிட்டு அதுலேயும் வந்து நெருப்பு கிரீடம் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டுக்கு நெருப்பு அட்டாச் ஆகிற மாதிரி அங்கேயும் ஃபுல்லாக வந்து சந்தனத்தை அப்ளை பண்ணுறோம். இது அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பெயிண்டிங் கொடுக்கலாம். மேலெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ கீழே அம்மன் பாதத்தை தாமரைப்பூவில் வந்து பாதம் வச்சுருக்க மாதிரி பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த தாமரைப்பூ மாதிரி டிசைன் வந்து கீழே சந்தனத்துலேயே இப்போ அதே மாதிரி அப்ளை பண்ணி காலுக்கு கீழே வர மாதிரி இது ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பெயிண்டிங்க்கு வந்தாச்சு. இப்போ என்னென்ன பெயிண்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பெயிண்ட் எல்லா ஸ்டேஷ்னரி கடையிலையும் கிடைக்கும். தனித்தனி கலர் கிடைக்கும். இந்த சின்ன பாட்டிலில் வரும் அந்த பெயிண்ட் வாங்க வேண்டாம். இதுமாதிரி கொஞ்சம் பெரியது வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கலர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். ப்ரஷஸ்லாம் இந்த சைஸஸில் தான் நீங்கள் வாங்கணும். சைஸ்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ப்ரஷ் ரொம்ப பெருசாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சைஸஸில் ப்ரஷ் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நான் க்ரீன் கலர் சாரீ கொடுக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் பெரிய ப்ரஷில் வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து க்ரீன் கலர் கொடுக்கும்பொழுது இப்போ உங்களுக்கு ஃபுல்லாகவே க்ரீன் வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். இது மாதிரி இந்த மாதிரி க்ரீன் கலர் பொறுமையாக நீங்கள் எப்படி உங்களுக்கு சாரியோட ஒரு சாரீ கட்டினா நமக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எங்கெல்லாம் சாரீ வரும்னு ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி க்ரீன் கலர் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வரணும். முதல்ல வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீனுக்கு மேலே ரெட் கலர் ப்ளவுஸ் வரணும். அப்போ அந்த ப்ளவுஸ் வர பகுதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கை சைடு அந்த கை சைடு ரெண்டுத்துக்கும் வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணுறோம். இந்த க்ரீனில் போயிட்டு அது ரெட் கலர் பற்றக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி சந்தனம் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரையாக இருந்தால் தான் இது பாசிபிலிட்டிஸே, இல்லைன்னா ஊறிடும். அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஈரம் இல்லாமல் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இப்போ பெயிண்டிங் கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சந்தனம் அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு கூட பெயிண்டிங் கொடுத்தா இன்னும் நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரியே பண்ணுங்கள். கொஞ்சம் ஈரமாயிடுச்சுன்னா அந்த ஐடியா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாயில் பேப்பர், இதுதான் கோல்டு ஃபாயில் பேப்பரு. இந்த கோல்டு ஃபாயில் பேப்பர் எல்லா ஸ்டேஷ்னரி கடையிலையும் கிடைக்கும். இதே மாதிரி நிறைய சந்தன காப்பு அலங்காரம், புடவை கட்டுற வீடியோ எப்படி, சுவாமி அலங்கார நகைகள் எப்படி, உற்சவரம்மனுக்கு அலங்காரம் பண்ணுறது எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு அதில் விருப்பம் இருக்கும். அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் கிடச்சிரும். சில இடங்களில் உங்களுக்கு இந்த கோல்டு ஃபாயில் பேப்பர் வந்து டைரெக்டாக ஒட்ட முடியல, அங்கே ஈரம் இல்லைங்க, ட்ரை ஆகிடுச்சுன்னா பயப்படாதீங்க. கொஞ்சம் கம் யூஸ் பண்ணிக்கோங்க. கம் வந்து பார்த்திங்கன்னா பேப்பருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பேப்பர் மேலே கொஞ்சோண்டு சும்மா ஒரு சிட்டிகை வச்சுட்டு நீங்கள் இப்படி தொட்டிங்கனாலே பிடிச்சிக்கும். இப்போ நான் இது எல்லாமே வந்து புடவைக்கு பார்டர் மாதிரி அந்த இடத்துல கோல்டன் பேப்பர் போட்டுட்டு இருக்கேன்.
இப்போ வந்து இந்த உடுக்கை வந்து கையில் இருக்க மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ அந்த உடுக்கைக்கான பெயிண்டிங் தான் கொடுத்துருக்கேன். இது வந்து நான் ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை கை அதில் இருக்க மாதிரியே நீங்கள் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணுமேனு கொடுத்துருக்கேன். மற்ற வீடியோலையும் நீங்கள் போய்ட்டு பாருங்கள், நம்ம சேனல்லையே நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடுக்கைக்கான அந்த இடத்துல கொடுத்துட்ருக்கேன். இந்த பெயிண்டிங் வந்து கொடுக்கும்போது க்ரீனில் பற்றக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கொடுங்க. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா பாருங்கள். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நான் பெயிண்ட் கொடுக்குறேன். அந்த க்ரீன் கலர் சாரியில் வந்து நான் இந்த மாதிரி டாட் டாட்டாக இருக்க டிசைன் வந்து தனியாக நம்மளுக்கு கடையிலே கிடைக்குது. இது வந்து ப்ளவுஸ்லாம் நம்ம அந்த ஆரி ஒர்க்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் வாங்குகிற அந்த மெட்டீரியல் கடையில் கிடைக்கும். நானும் அங்கே தான் வாங்கினேன். இது மாதிரி வாங்கிட்டு நீங்கள் இதில் அப்படியே டேரெக்டாக இப்படி தொட்டிங்கனாலே ஒட்டிக்கும். அது அப்படியே சாரியில் இப்படி ஒட்டிகிட்டே வந்தீங்கன்னா டிசைன் சூப்பராக கிடச்சிரும் நம்மளுக்கு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரும் போடலாம், இல்லை நீங்கள் அதில் உங்களுக்கு ஒரே மாதிரி கலர் போடணும்னு நினச்சிங்கன்னா இதில் சின்ன சைஸும் இருக்குது, இதில் டைமண்ட் ஷேப் இருக்குது, ரவுண்ட் ஷேப் இருக்குது. நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் கிடச்சுன்னா அதையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து சில்வர் ஃபாயில் பேப்பர் எடுத்து நான் உருட்டிட்டு இதையே வந்து கழுத்தில் நெக்லஸ் மாதிரி அப்ளை பண்ணி அழுத்தி விட்ருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி தேவைப்பட்டதை இது மாதிரி அழுத்தி விட்ருங்க. இது மாதிரி நெக்லஸை இல்லை நீங்கள் ஸ்டோன்ஸில் இருக்குது நான் அதை போட போகிறேன்னா கொஞ்சம் அந்த டிசைன் மேலே மறைக்கும். இது மாதிரி போட்டிங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு அது உள்ளே அட்டாச் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ விருப்பமோ அது மாதிரி போடலாம். கையில், காலில், இந்த மாதிரி கொலுசு பகுதி இது எல்லாமே நான் பேப்பரில் தான் மடித்து போட்டிருக்கேன். இது மாதிரி போடுங்க. இதில் நான் ஒட்டியானமும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது டேரெக்டாக நான் அதுலேருந்து கேப்பில் இருக்கிறதுல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் ஃபாயில் பேப்பரையே எடுத்து உருட்டிட்டு இந்த விரலில் வந்து மெட்டி மாதிரி அதை கையிலே பேப்பரை உருட்டிட்டு அந்த இடத்துல வந்து பாருங்கள் இது மாதிரி உருட்டிக்கோங்க. நீங்களே வந்து கையில் மெட்டி மாதிரி இப்படி திருப்பிட்டு விரலில் ரிங்கு மாதிரி பண்ணிவிட்டு அதில் வச்சு ஒரே ஒரு சின்ன லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்திங்கன்னா அழகாக பிடிச்சிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த விரலில் 2 மெட்டி போடுற மாதிரியும் போடலாம், 1 போடுறது போதும்னாலும் நீங்கள் 1 கூட போட்டுக்கலாம். இது வந்து எப்போ நீங்கள் முடிவு பண்ணோன்னா சாமி சிலையினுடைய ஹைட்டை பொறுத்தும் நீங்கள் பண்ணக்கூடிய அலங்காரத்தோட ஹைட்டை பொறுத்து தான் இது பண்ண முடியும். அதே மாதிரி இந்த கால்க்கும் அதே மாதிரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்கேன் பாருங்கள், அதை அப்படியே டேரெக்டாக எடுத்து மேலே அட்டாச் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். வேறு எதுவும் அதில் ஸ்பெஷலாக போட்டு ஒட்டி இல்லை. இது வந்து சாதாரணமாக மேலே வச்சாலே பிடிச்சிக்கும். இப்போ வந்து அதே மாதிரி மெட்டி பகுதியும் அந்த 2 கால்லையும், இந்த காலுக்கும் மெட்டி போட்டிருக்கோம், அந்த கால்லையும் இதேமாதிரி மெட்டி போன்ற அமைப்பு போட்டிருக்கோம், விரல்கள்லையும் அதேமாதிரி ரிங் எல்லாம் போட்டிருக்கோம். இப்போது வந்து நான் ஏற்கனவே மேலே வந்து நெருப்புக்கு சந்தனம் அப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ நெருப்பு வந்து நம்மளே க்ரியேட்டிவாக வந்து இதில் வரைகிறது தான். இதே மாதிரி நெருப்பு எப்படி இருக்குன்னு ஒரு சாதாரணமாக ஒரு பிக்சர் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி டிசைனில் நெருப்பு அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணணும். முதல்ல அப்ளை பண்ணும்போது ரெட் கலர் பெயிண்ட்டு தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். ரெட் கலர் பெயிண்ட்டில் காது வரைக்கும் நெருப்பு வர மாதிரி இது மாதிரி டிசைன்ஸ் போட்டுகிட்டே வாங்க. பொறுமையாக டிசைன் போட்டுட்டு இதுக்கடுத்தது வேறு ஒரு கலரில் வந்து எல்லோ கலர் கூட சேர்க்கணும். இப்போ வந்து நான் முதல்ல வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ரெட் கலர் ஃபஸ்ட்டு டிசைன் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கை விரல், கால் விரலுக்குலாம் நான் பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு கலர் செலக்டிவாக இது மாதிரி கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும். மருதாணி வச்ச மாதிரி இருக்க பாருங்கள், விரலெல்லாம் பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும் பார்க்கவே. நீங்களும் அதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அந்த ரெட்டு கொடுத்தது கூடவே எல்லோவையும் சேர்த்து கொடுத்துட்டே வரோம் பாருங்கள், எல்லோ கலர். இப்போ அந்த ரெட்டு ஒரு பக்கம் வந்துருச்சு, கூடவே எல்லோ கலர். இப்போ வந்து நெருப்பு ரொம்ப அழகாக நம்மளுக்கு நல்லா தெரியும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து எப்படி பண்ணணும்னா ரெட் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு அந்தந்த கார்னருக்கு மட்டும் திரும்ப அது மேலேயே வந்து எல்லோ தொட்டு திரும்ப கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டு தான் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணால் தான் இது ரொம்ப அழகாக வரும். அதனால் இப்போ அந்த ரெட்டுக்கு மேலே இப்போ எல்லோ அப்ளை பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள். இப்போ இந்த எல்லோ வந்தோடனே எவ்வளோ வந்து கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்குதுன்றதை பாருங்கள். ஸோ இந்த ரெட்டு அடுத்தது எல்லோ போடுங்க. இப்போ வந்து புருவம் வந்து நம்ம யூஸ்வலாக எப்பயும் போடுற மாதிரியே தான் இந்த புருவத்தை இந்த மாதிரி பிளாக்கில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடம் தான் கொஞ்சம் பொறுமையாக பண்ணக்கூடிய இடம், கொஞ்சம் கவனமாக பண்ணுற இடம் இதுதான். இந்த காலில், பாதத்துக்கு மேலே சரி, அதுக்கடுத்தது கையிலையும் சரி. இப்போ வந்து இந்த கரகத்தில் வந்து கை பிடிச்சிருக்க மாதிரி சந்தனத்தை வந்து நம்ம அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்படி கொடுக்கும்போது இப்போ இந்த கரக குடத்துலையும் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மேலே வந்து புருவெல்லாம் போட்டிருக்கோம், நெத்தியில் வந்து விபூதி பட்டை போட்டாச்சு, கண் போட்டிருக்கோம், லிப் எல்லாமே அதே பெயிண்டிங் தான் கொடுத்துருக்கோம். அதில் ஏற்கனவே நம்ம லிப் போட்ட மாதிரி அந்த பெயிண்டிங் கொடுத்துக்கலாம். இதை மாதிரி தான் நம்ம பெயிண்டிங் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக கொடுத்தாலே நம்மளுக்கு என்ன அழகு வேணுமோ அந்த அழகு இதில் வந்து கிடச்சிரும்.
இப்போ வந்து கைகளில் வந்து அந்த கேப் இருக்கு இல்லையா, அங்கே வந்து எல்லோ கலர் பெயிண்ட் கொடுத்துட்டு நடுவில் வந்து நம்ம பொட்டு வைக்கிற மாதிரி நம்ம சந்தனம் குங்குமம் வைக்கலாம். அது வச்சா கொஞ்சம் நம்மளுக்கு மேலே தூக்கி இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இது பெயிண்டில் கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோ கலர் கொடுத்துட்டு அதற்கு மேலே ரெட் கலர், இப்போ கரகத்து கூடத்துலேயும் இதை பாருங்கள், அப்படியே டேரெக்டாக பேப்பர் மேலேயே தான் அப்ளை பண்ணுறோம். எல்லோ கலர் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது ரெட் கலர் கொடுக்குறோம். இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி, இப்போ நான் வந்து கரகத்து கூட கையில் இருக்க மாதிரி கொடுக்கறதுனால இந்த ஐடியா பண்ணியிருக்கேன். நீங்கள் மற்றபடி பண்ணுறதா இருந்தால் டைரெக்டாக ஒவ்வொரு கலர்ஸுமே மாற்றி மாற்றி அதுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சு கொடுங்க. சாரீக்கும் இந்த ப்ளவுஸ் கலர், அடுத்தது ஃபிங்கர் பாருங்கள், பிங்க் சூப்பராக இருக்கும். அந்த கரகத்து கூடத்தில் விபூதி பட்ட மாதிரி ஒயிட் கலர் ஃபஸ்ட்டு ஏற்கனவே போட்டு வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது ஒயிட் கலர் வந்து இதில் பெயிண்டிங் கொடுக்குறோம். ஏற்கனவே போட்டு வச்சுருக்க அந்த தாமரைக்கு ஒயிட் கலர் வெள்ளை தாமரை தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் தேவைப்பட்டால் ரெட் கொடுக்குறதுனாலும் பிங்க்கும் கொடுத்துக்கலாம். இது ஒயிட் கொடுத்துருக்கேன். வந்து இந்த கரகத்துக்கு பூ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக கிடைக்கக்கூடிய வேணி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு லேயருக்கு மட்டும் வந்து வேப்பிலையை வந்து நம்ம பூ கட்டுற மாதிரி கட்டி உள்ளே சேர்த்தாச்சு. அதுக்கடுத்து வேணியை ஒவ்வொரு ரவுண்டுக்குமே ஒவ்வொரு கலர் வேணி, இது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் இது. அந்த வேணியை வந்து அதில் சுற்றி விட்ருக்கோம். தனித்தனியாக போட்டு பின்னாடி ஒரு முடி போட்டிருக்கோம். மேலே வந்து ஒரு எலுமிச்சம் பழம் வச்சுருக்கோம். அந்த எலுமிச்சம் பழத்தில் ஒரு சந்தன குங்குமம் மட்டும் இட்டு வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கரகத்தை கூட கையில் இருக்க மாதிரி இப்போ வந்து அதில் அட்டாச் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மன் உட்காந்துட்டு ஒரு கையில் உடுக்கை, ஒரு கையில் கரகம், பூங்கரகம் வச்சுருக்க மாதிரி ஒரு அமைப்பு நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இது வந்து நீங்கள் அதில் பண்ணியிருக்கோம். மேலே வந்து அந்த குச்சியில் தான் அந்த எலுமிச்சை பழத்தை செருகி வச்சுருக்கோம். இது மேலே வந்து இந்த கரகத்தை கூடத்தோட சேர்ந்து அட்டாச் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம ஒரு பொட்டு வச்சிடலாம். இப்போ வந்து திருஷ்டி பொட்டு நம்ம வச்சிடறோம். அழகாக இருக்குது. இப்போ வந்து ஃபைனலாக அலங்காரம் முடிஞ்சிடுச்சு. மாலையெல்லாம் அதில் கட்டியிருக்கோம். மாலைலாம் ஏற்கனவே கொம்பு கட்டி வச்சுருந்தோம். அந்த பிரபையோடு சேர்த்து மாலையை அட்டாச் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அம்மன் அலங்காரம் வந்து அம்மன் கையில் கரகம் கூட வச்சுட்டு உடுக்கையும் கையில் வச்சுருக்காங்க. இது அழகான அருமையான சந்தன காப்பு அலங்காரம். இதையே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி நீங்களும் பார்க்கலாம். இது வந்து நாங்களும் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணோம். ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் ஒவ்வொரு அலங்காரத்தை பற்றியும் கொடுத்துருக்கேன். அதனால் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குற சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கும் கால் பண்ணுங்கள். இப்போது இந்த வீடியோ வந்து முக்கியமாக கோவிலில் பூஜை பண்ணுறவங்களுக்கு, அலங்காரம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீ டைமில் பொறுமையாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி சுவாமியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி பொருட்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக வரும். தேங்க்யூ.